எங்களுக்கு இப்போதைக்கு டைம் இல்லை. நாங்கள் வந்தது என்ன டைம் வந்து நம்ம ப்ரோ 12 மணிக்கு ப்ரோ 1 மணிக்குள்ளே அந்த என்ன டைம் கடன் டைம் அது டேய் ஆணி வேற முறுக்கி போட்டு பிடிங்கிருக்கு அந்த காற்று. என்னடா இதெல்லாம் கஷ்டம் தானே. தண்ணி நிக்கிற அதை விட இன்னும் முண்டாலும் ஓடுறதுக்கும் பயம். முதல்ல ஓடி கொள்ள தண்ணிக்குள்ளால ஓட இங்கால ஓடனால அங்காலையும் தண்ணி தானே. ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ இதை பற்றி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கல்லடி பாலத்தில் இருந்து இந்த மோத்துவாரத்துக்கு போகிறோம். மோத்துவாடி பாலத்தில் தண்ணி எல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே இருக்கு. அதில் அவங்களோட பட்டக்கார கஷ்டத்தை கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஏன்னா சிலாக்கள வீட்டில் தண்ணி வருது, சிலாக்கள் வெட்டக்கிழமை வேறு வீட்டுக்கு மாடி வீட்டுக்கெலாம் போயிருக்காங்க. சில நாங்கள் வரும்போது நாங்கள் அவங்கள்ட்ட கேட்ட அனுபவம், அவங்க பட்ட அனுபவத்தை அவங்க சொல்லுவாங்க. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் வீடியோக்குள்ளே போகிறோம், வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோ நல்லா இருந்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் தட்டிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஒக்கட்டான ரோட்டால் போகிறோம். முதல்ல பார்த்தியா, முதல்ல கல்லடி பாலத்து தண்ணி தான் இது. இது எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று முந்தின நேரத்தெல்லாம் ஜஸ்டடி அதுக்கு முதல் நாள்லாம் இந்த இடம் நாங்கள் போகிற ரோட்டுக்கு தானே அதெல்லாம் சரியான வெள்ளம். பட் இப்போ தண்ணி வத்துட்டு இந்த ஏரியாலாம் வெள்ளம். இந்த மீன் பிடி வருதா கடலையா சோகம் தான் அங்கே பாருங்க. அப்படி தான் அடுத்தது இந்த தண்ணி பெருக்கெடுத்த என்ன கேஸுன்னு பார்த்து தெரிஞ்சிருக்கிறோம். பெருக்கெடுத்தாண்டா அப்படி பெருக்கெடுத்தனா தண்ணி கூடுனா வீட்டு எல்லாம் மாடி வீடு கட்டிச்சாங்க, மீன் பிடிக்காங்க. அண்ணா என்ன மீன் பிடி வருதா? எத்தனை வீட்டுடா கேட்கா மீன் பிடிபடுதான் ப்ரோன்றாங்க. என்ன வளர்க்கண்டா ஒரு ஆள்கிட்டையும் கேட்கும். அவங்களோட மனசில் ஒரு கவலை இருக்கும். என்ன மீன் பிடிபடலை, மீன் பிடிபடலைண்டி ஒருத்தர் நம்மளை பற்றி கேட்கானேன்னு ஒரு பிடிக்கிறவங்க பிடிக்கலையோ நம்மளை கேட்கான். நம்ம பிடிச்சி காட்டுறேன் அவங்க அப்படி கேட்க மாட்டாங்க. நம்ம யார் லூசாண்டு கேட்பாங்கடா. மீன் பிடிபாடு எடுத்துருக்கீங்க ஒருத்தர் எடுத்துவாங்க. அது அவங்கள ஒரு நனியில் என்னோட ஐயாட்ட டேஞ்சு வாழா நீ தள்ளி அரை போட்டு ரைட்டு போமா போக மாட்டேன். ஐயா என்ன இங்கெல்லாம் வெள்ளம் வந்ததா? வெள்ளம் வந்ததா? அடும் வெள்ளம் போடல சார் ஃபுல்லாக தாண்டு தானே. காத்துக்கு மோசமா இருந்திருக்குமேனே. உடஞ்சி ஒன்று சிபிஎலையா? அது சரி. இப்போ இன்னொரு மழை அடிச்சு டக்குன்னு வந்து இதெல்லாம் திருப்பி வந்துருமா தண்ணி? திருப்பி இப்போ இனித்தானே நாளைக்கு தானே மாறு அடிச்சு வந்து இதெல்லாம் ஃபுல் தண்ணி. இது அந்த பத்திரிக்கை இப்போதான் அந்த வீடெல்லாம் நிறைய தண்ணி. ஆய் அங்கே பாருங்க, அங்காலெல்லாம் குப்பையை பாருங்க. ஒரு 10-15 இடத்த குப்பை கும்பிச்சு விட்டு இருக்கிற இதால தான் இது இங்கே வரல குப்பை. இதால தாங்க இல்லை இங்கே இதுக்குள்ளலாம் மாட்டா இல்லாம அந்த இதால அதால அவ்வளோ இதாக இருந்ததுன்னு ரோட்டெல்லாம் அந்த ரோட்டெல்லாம் தோண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெள்ளை டைமில் அதாச்சும் நேற்று முந்தின நாற்று எஃபெக்ட் தான். அந்த வெள்ளை தண்ணியில் எஃபெக்ட் தான் இந்த அழைக்கிறவங்க மக்களுக்கு சரியான பாதிப்பு. அடுத்து அந்த ஐயாக்கள் சொல்கிறாங்க இந்த கல் போட்டிருக்கிற அலையும் இப்படி முன்னாடி இருக்கிற வழியாக இந்த தண்ணியெல்லாம் இங்கே பெருசாக வந்தது. பட் குப்பைகள் வரல. அங்கே நிற்காங்க பாருங்கள் அவங்க. நாங்கள் இப்போ இங்கே போக வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா சரியா மட்டக்களப்பில் முகத்துவாரம் இருக்காங்க. முகத்துவாரம்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே தண்ணி பெருக்கு எடுத்துக்கிங்கன்னா ஊருக்குள்ளே இருக்கிற தண்ணி பீச்சுக்கு போகிறதுக்கு இந்த தண்ணி வெட்டுவாங்க இந்த பொங்கலில். ஸோ நாங்கள் இப்போ அதை தான் பார்க்க போக வந்தாங்க. பட் அதுக்கு போக மாட்டோம். முன்னுக்கு லைட் ஹவுஸ் ஒன்று இருக்குது, அதை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே ரிட்டர்ன் ஆகிடுவோம் போட்டு. ஸோ அது வரைக்கும் பாங்க நம்மளோட வீடியோக்குள்ளே போவோம். அடுத்தது இப்படி இந்த சைட்டில் இருக்கிறவங்க மக்களோட கஷ்டத்தையும் பார்ப்போம். அங்கே இருக்கிற நம்மளோட சார் கையெழுத்துங்க சார். வா நான் அவரை தெரிவிக்க போகிறேன், போயிட்டு வாங்க ப்ரோ. போமாங்களே இதெல்லாம் கஷ்டம் தானே. தண்ணி நிக்கிற அதை விட இன்னும் முண்டாலும் ஓடுறதுக்கும் பயம். முதல்ல ஓடி கொள்ள தண்ணிக்குள்ளால ஓட இங்கால ஓடனால அங்காலையும் தண்ணி தானே. ஐயோ மோசம் வந்து அங்காலெல்லாம் இப்படி இவ்வளவு தண்ணி. அந்த இந்த தண்ணிக்கு அங்கால இவ்வளவு அந்த வீட்டுக்கு
இந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க பார்த்தியா நீ? கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. நல்ல காலம் நம்மளோட பக்கம் இப்படி வரல. மரம் முறிஞ்சு விழுந்து மரம் முறிய முந்தி நிறைய பேர் வெட்டியிருக்காங்க. ஆனால் முறிஞ்சு விழுந்து வெட்டினது 1-2 பேர் இருக்காங்க. அப்படி தான் காப்பாற்றணும் எல்லாரையும். அடுத்து நம்ம ஊர் பக்கம்ன்றா தண்ணி எல்லாம் இல்லைடா இங்கே. இது பக்கத்துல தண்ணி இங்கே பெரிய எவ்வளோ பெரிய தண்ணியை பெருக்கு எடுத்தா சரி போல கதை என்னடா. நம்ம லைட் ஹவுஸ் வரைக்கும் போயிட்டு வெள்ளம் வந்தால கண்ண வேறு குந்துறானே என்னண்ணே அவங்களை கிழிச்சு பண்ணுறியா நீ? வெள்ளம் வேறு நடக்க நேரி குந்துறானே. இது தெரிஞ்சா கிட்ட காய்க்கிறனடா நீ. அதான் சரி வாழ்க்கை. இல்லை அவடு கோபால் கிறிஸ்துவ கோயில் பிள்ளையார் கோயில்னா தண்ணிலையும் போடக்கூட மீனும் பிடிச்சவாள் அடிக்கணும் போல. இன்றைக்கு எங்களுக்கு வந்து இவரோட அடி வாங்கி தரப்போகிறோம். அது மட்டும் 100%. அது இப்படித்தான் கதைச்சாத்தானே நம்ம மனுஷன் கஷ்டம் தெரியும். மனுஷன் கஷ்டம் தெரியும். இந்த அளவுக்கு போகக்கூடாதான். இங்கே பாருங்க இந்த தண்ணிலாம் தாப்போம் சரியா. என்ன அழகான ஒரு அப்படி தண்ணி இந்த போட்டு ஏன் இவ்வளோ கட்டண்டா தண்ணிக்காக தான் ஓடிட்டு அந்த தொங்கல் நடக்கும். இதெல்லாம் அந்த குளிர்க்காண்டா இது சின்ன பொடின்னு சொன்னால் இதால் இன்னும் இடத்தால கலத்து பண்ண தண்ணி இருந்தா. இந்த இடத்துல சரியான தண்ணி கிடந்துக்கிட்டா. இந்தால தண்ணி வத்தல இது பாருங்க இங்கெல்லாம் தண்ணி வத்தவே இல்லை. அங்கால சைட்லாம் ஆக்கள் இருக்காங்க. அடுத்தது இந்த வீட்டுலாம் சின்ன சின்ன ஆக்கள் தோட்டம் பார்க்குறாக்கள் இருந்துருப்பாங்க இந்த வீட்டுலாம். என்னடா நம்மளை எல்லாம் மாரி போய் ரோட்டை பார்த்தீங்களா சீதேவி ரோட்டுங்க. ஆனால் அது ரோடு நல்லா தானே இருந்தது. பெரிய பெரிய வாகனம் போய் நாசம் பண்ணிட்டு லைட் ஹவுஸ் போகிற நட்டுக்கு தான். ஆனால் விடத்தவன் தண்ணி ஏறாது. ஏன்னா ஏற்ற மாதிரி தானே சந்து வருது தானே. இதால் போனோம்டா நம்ம பெட்டுக்குள்ள ரயில்வே ஸ்டேஷன் இந்த ரோட் கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருக்கு. அந்த அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அடுத்த மண் இருக்கி அங்கே அடுத்த மண் இருக்கி இந்த நடுவில் கேப் இருக்கு பாருங்க. அதுக்குள்ளலாம் அதை வெட்டி விட்டுருக்காங்க. சின்னடா வெட்டுவாங்க ஜேசிபியால். தண்ணி போய் 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 அது பெருசாகிடும். இங்கே பாருங்க லைட் ஹவுஸ் அங்கே ரோய் அடி என்னன்னா லைட்டாக அடிக்குது. அங்கே ஒன்று நான் எதிர்பார்த்து வந்த நெஞ்சில் தண்ணி கிடக்கணும். பட் இங்கே தண்ணி இல்லை. போட்டெலாம் தலையில் இறந்து அங்கே போடுறா. நாங்கள் வந்ததுக்கு எந்த பார்த்தா ப்ரோக்கர் மாமா இருக்கு. பட் அதில் யோசிக்காங்க நாங்கள் சின்ன ஒரு வேலையாக வந்து நாங்கள் அதுக்குலாம் இப்போ எங்கள் ஊரில் மின்சாரம் இல்லை சம்சாரம் இல்லை உனக்கு எனக்கு இல்லை இருக்கு. அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கக்கூட எங்கள் இந்த மின்சாரம் சம்சாரம் அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது எங்களுக்கு வாவ் இங்கே இது வரைக்கும் தண்ணி இருந்துக்கிடா. அடப்பாவி அடே டே அரே ராம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஒரு இடத்த நாங்கள் வந்து நிற்கோம். வாவ் வேறு லெவல். அந்த ஆவட்டு இருக்காங்க தோணா உங்களோட ஆட்கள் நிற்காங்க. இந்த ஆவட்டு இருக்காங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஊரில் கரண்ட் இல்லாத போயிடுச்சு. ஓ மை காட் எனக்கு தண்ணி இருந்தாலே அதுவும் நான் தண்ணியில் கால் இருப்பதென்றால் நாங்கள் இப்போ நினைக்கிறது பார்த்தீங்கன்னா சரியா கல்லடி இது சாரி லைட் ஹவுஸ். அது அங்கே இருக்கிறது லைட் ஹவுஸ். நாங்கள் இங்கே வந்து இந்த இடத்த வந்து நாங்கள் என்னதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் போக வேண்டியடா அங்கே அந்த வெட்டிருக்காங்க பீச்சில் இந்த தண்ணி அவ்வளோ அங்கே ஓடுறதுக்கு பீச்சுக்கு போகிறதுக்கு தோணா வந்துருக்காங்க. அதை பார்க்க தான் போக வந்து நாங்கள். அதுக்கு போக ரீசன் என்னென்னா எங்களுக்கு இப்போதைக்கு டைம் இல்லை. நாங்கள் வந்தது என்ன டைம் வந்து நம்ம ப்ரோ 12 மணிக்கு போகிறோம் 1 மணிக்குள்ளே அந்த என்ன டைம் கடன் டைம் டைம். இந்த மரம் தான் பிடுங்கப்பட்டது காற்றுக்கு அப்படியோ அடியோட பிடுங்க அந்த கதை கேள்விப்பட்டிருக்கேன். இல்லை கேள்விப்பட்டேன் நான் அந்த கதை நிறைய டைம் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இப்போ தான் நேரில் பார்த்தேன். ரொம்ப நாளைக்கு இது வாக்களிக்க அங்கே அடிக்கப்படுறேன் பிறகு இங்கே பாருங்க இந்த அளவு ஒரு ஏரியாவுக்குள்ளேயும் சொல்லுமா என்னடா அது கும்பிட்டுயா டேய் ஆணி வேற முறிச்சு போட்டு பிடிங்கிருக்கேன் அந்த காற்று. என்னடா பிடிச்சி இழுத்துருக்கீங்க. இது என்ன எவ்வளோ டே இந்த மரம் ஊருக்குள்ள இங்கே விழுந்திருந்த கதை சரி இவ்வளோ பார்த்தியா. இப்படி ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சைடில் அந்த காற்று அடித்ததுக்கு சும்மா நெருப்பு மை வந்துருக்கீங்க காற்று போட்டுருண்ணா சரியா.
அதை போட்டு கட்டி பண்ணிடுவோம். இந்த பெரிய மரத்தை பிடிக்கிட்டு அந்த காற்று ஒன்றை தூக்கிட்டு என்ன கதியாக எப்படி திரும்ப 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 திரும்ப